தென்கிழக்கு வங்களா விரிகுடாவில் உருவாகிய காற்று சுழற்சி தற்போது இலங்கைக்கு தென்கிழக்கு திசையில் 792 கிலோமீட்டர் தொலைவில் காணப்படுகின்றது. இது மேலும் மேற்கு திசை நோக்கி நகரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இதனால் தற்போது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கு கிடைக்கும் மழை எதிர்வரும் 3/3/2025 வரை நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நாளை முதல், அதாவது 27/2/2025 மழை சற்று தீவிரமடையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அதேவேளை உருவாகியுள்ள காற்று சுழற்சி ஈரப்பதம் நிறைந்த காற்றை உள்ளிழுப்பதன் காரணமாக அடுத்த சில நாட்களுக்கு வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் காற்று வேகமாக, குறிப்பாக மணிக்கு 30 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அதேவேளை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் கரையோர பகுதிகளில் காற்று மணிக்கு 40 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். இன்று முதல் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் கடற்பகுதிகள் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும் என்பதனால் மீனவர்கள் கடலுக்கு செல்வதில் அவதானமாக இருப்பது அவசியம். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பாடசாலைகளில் தற்போது விளையாட்டுப் போட்டி நிகழ்வுகள் இடம்பெறுகின்றன. ஆனால் எதிர்வரும் 3/3/2025 வரை மழையுடன் கூடிய வானிலை நிலவும் என்பதை கருத்தில் கொண்டு விளையாட்டுப் போட்டிகளை ஏற்பாடு செய்வது சிறந்தது. அதேவேளை எதிர்வரும் மார்ச் மாதத்தில் கணிசமான நாட்கள் மழையுடன் கூடிய நாட்களாகவே அமையும் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் எதிர்வரும் மார்ச் மாதம் 4, 6, 7, 8 மற்றும் 9ஆம் திகதிகள் வடக்கு மாகாணத்தில் மழையற்ற நாட்களாக அல்லது மிக குறைவுள்ள மழையான நாட்களாக அமையும் என்பது குறிப்பிடத்தக்கது.